ப்ரோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கப்பி ப்ரீடிங் இருந்தீங்களே ப்ரோ இப்போ எங்கே ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காட்டுறேன் வாங்க. நானே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக குட்டியாக மொக்கிது. என் ஃபாக்ஸ் டெயிலாம் மறைக்குது. நிறையா ஃபாக்ஸ் டெயில் வளர்ந்துருச்சு. இத்தினோடு தான் போட்டிருந்தேன். அந்த ஃபாக்ஸ் டெயில் ரிமூவ் பண்ணி நம்ம டேங்க்லேயே போட்டுருவோம் செட் பண்ணி. இப்போ இந்த கப்பியை பாருங்கள். கப்பி நல்லா பெரிய பெரிய குட்டி போட்டு வச்சுருக்கு. உள்ள 2 ஃபீமேலும் மேலாம் விட்ருக்கேன். வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கப்பி குட்டி பாதி குட்டி இறந்து போயிருக்கு. அதெல்லாம் அவங்கள்ட்ட வீசிட்டேன். உங்கள்கிட்ட காட்டணுன்னு எனக்கு ஆசை இல்லை அந்த இறந்த கப்பியெல்லாம். நீங்கள் எதாவது நினைப்பீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கப்பி இருக்குன்னு. அடுத்தது மாரி செட்டை போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள் மேலே வந்துருச்சு கப்பிலாம். வால்லாம் அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இருங்க மார்லி செட்டப் போட்டிருக்கேன். அதையும் நான் பார்க்கவே இருந்தால் பார்க்க போகிறேன். இருங்க. எங்கே ப்ரோ ப்ரீடிங் விட்ட மார்லியவே காணோம் ப்ரோ. என்ன ப்ரோ அது? சாரி நண்பர்களே, ஒரு ப்ரீடிங் விட்ட மார்லியவே காணோம். உள்ளே தான் விட்டுருந்தேன். ஃபாக்ஸ் டெயிலாம் நல்லா தான் வளர்ந்துருக்கு. மீன் தண்ணி கலர் நல்லா இருக்குது பாருங்கள். ஃபாக்ஸ் டெயில் எடுத்து தொட்டியில் போட்டேன். ப்ரீடிங் விட்ட மார்லியவே காணோம். எங்கேயா போயிருக்கோம்?